அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மதரசாவினுடைய நிறைவு பகுதியாக எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனது வழங்கும் நிகழ்ச்சிக்கு முன்பாக, அந்த சனது வழங்குவதற்கு முன்பாக சனது வாங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஆசியுரை வழங்க இருக்கின்றார்கள். இந்த மதரசாவினுடைய ஆலோசகரும் மதரசாவினுடைய முதல்வர் பொறுப்பாளர் அப்துல் காதர் மஸ்லஹி அவர்களுடைய தாய்மாமமான முகமது அனீஃப் அசத் அவர்கள் பட்டமளிப்பு ஆசியுரை வழங்குகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யதி யா ரசூலல்லாஹ். ஹுது பியதி கல்லத்தி ஹீலத்தி அதிரிக்னி யா ஷஃபீஅல் முذنبين. யா ரசூலல்லாஹ் உன்துர் ஹாலனா. யா ஹபீபல்லாஹ் இஸ்மஇ காலனா. இன்னனி ஃபீ பஹ்ரி கம்மின் முக்ரிகுன். خذ بيدي سهيل لنا أشكالنا. يا حبيب الإله خذ بيدي مالي عجزي سواك مستندي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم في القرآن المجيد والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ்வின் அருள் நிறைந்த அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசி நிறைந்த இந்த அவையில் கூடியிருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று கூட்டுவானாக. ஆலிமா பட்டமளிப்பு விழாவில் அடியேன்தான் சனது வழங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் மிகப்பெரிய தக்வாதாரியோ இறை அச்சம் உள்ளவனோ அல்ல என்ற போதிலும் ஒரு மரியாதை நிமித்தம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பட்டம் பெற்று செல்ல இருக்கக்கூடிய ஆலிமாக்கள், அதற்கு உறுதுணையாக இருந்த அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களை சார்ந்தவர்கள், உஸ்தாத்மார்கள், உஸ்தாத் பீவிமார்கள், அத்தனை பேர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் ஈர் உலகிலையும் நிரப்பமான நிறைவான கூலியை அல்லாஹ் தந்தருவானாக. இந்த அவையின் மரியாதைக்குரிய தலைவர், பாசத்திற்குரிய சகோதரர் மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் அப்துல் ரஹ்மான் ஃபைசி ஹசரத் அவர்களே, இன்னும் சிறப்புரையாற்றி நல்ல பல கருத்துக்களை நேரம் இல்லாத போதிலும் கூட நிறைய கருத்துக்களை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரர் இஸ்மாயில் மைதீன் ஃபைசி ஹசரத் அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய ஆலிம் பெருமக்களே, இன்னும் சிறு பிள்ளைகளை போன்று நாம் கேட்டதற்கு இணங்க மேலப்பாளையத்திலே ஆரம்பமான மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய செல்வம் ஆஸ்பத்திரியினுடைய அதிபர் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களே, மற்றும் அருமை ஜமாத்தார்களே, வாலிப சகோதரர்களே, மாணவ மாணவிகளே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு இந்த பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. பட்டம் பெற்று செல்லக்கூடிய ஆலிமாக்கள் கற்ற கல்வியின்படி நானும் அவர்களும் நடப்பதற்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதற்கு மிஞ்சி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் தந்தருவானாக.
மேலும் கல்வி கற்பது என்பது அது பெரியதல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் ஏதாவது ஒரு கொஞ்ச நேரத்தை எடுத்துக்கொண்டு கல்வி கற்றால் ஒரு சில வருடங்களில் ஆலிமாக்களாக உஸ்தாத்களாக நாம் ஆகிவிடலாம். ஆனால் அந்த கற்ற கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டால்தான் அந்த கல்வி முழுமை பெறுகிறது. மார்க்க அறிஞர்கள் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவதெல்லாம் கல்வியிலே பெரியவனாக இருந்தவன் ஷைத்தான். இப்லீஸ் இருக்கிறானே கல்விமான்களே மிகப்பெரிய கல்விமான். அவன் விரட்டி அடிக்கப்பட்டதற்கு காரணம் தற்பெருமையும் நான் என்ற அகந்தையும் அவனிடத்தில் குடிகொண்டு இருந்ததின் காரணமாக தான் இப்போது கூட நாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம் சொல்லுகின்றோம் இல்லையா? எனவே கல்வி கற்பது என்பது அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிரமத்தோடு இருந்தாலும் கூட அத்தோடு ஒழுக்கத்தை சேர்த்த கல்விதான் அந்த கல்விக்கு உயிரோட்டமானதாக இருக்கும். கல்வியை பெற்று செல்லக்கூடிய ஆலிமாக்களே, இன்னும் கல்வியை பெற்று சென்ற ஆலிமாக்களே, இன்னும் வர இருக்கக்கூடிய ஆலிமாக்களே, என்னையும் சேர்த்தே சொல்கிறேன். நான் பிறந்த வீட்டிலையும் புகுந்த வீட்டிலையும் மிக்க மரியாதையோடு ஒழுக்கத்தோடு நாம் நடக்க வேண்டும். சட்டென்று சொல்லிவிடுவார்கள், ஆலிமாவா இப்படி பேசுகிறார்கள். நீங்கள் மாமியாருக்கு ஏதாவது ஒரு குறை வைத்து விட்டால் சட்டென்று சொல்லிவிடுவார்கள், என்னுடைய மருமகள் ஆலிமாவா. ஆனால் அவர் படித்து வந்த கல்வி இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறது என்று ஊர் மக்கள் சொல்லிவிடுவார்கள். எனவே நாம் பிறந்த வீட்டிலையும் புகுந்த வீட்டிலும் அங்கு உள்ளவர்களை, அதை சார்ந்தவர்களை நல்ல நடத்தையுடன் நடப்பதுதான் அந்த கல்விக்கு மேன்மேலும் ஒழுக்கத்தை கூட்டக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு முன்பு சிறப்புரையாற்றிய மரியாதைக்குரிய இஸ்மாயில் ஃபைசி ஹசரத் அவர்கள் நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். அதில் ஒரு செய்தி, ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தபோது கூட தன்னுடைய ஜனாசாவை தூக்கி செல்கின்ற பொழுது யாரும் அந்த ஜனாசாவினுடைய அந்த பருமனை பார்த்து ஃபாத்திமா நாயகி இவ்வளவு பருமன் உள்ளவர்களா, ஃபாத்திமா நாயனுடைய அமைப்பு அங்கங்கள் இவ்வளவு பெரியதாக இருக்கிறதா, ஃபாத்திமா நாயகி அவர்கள் இவ்வளவு உயரமானவர்களா, இவ்வளவு தடிப்பமானவர்களா, அல்லது இவ்வளவு குள்ளமானவர்களா என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. எனவே என்னை போர்த்தி பொதிந்து எந்த மக்களும் ஃபாத்திமா இப்படிப்பட்டவர்கள் என்று எண்ணிவிடாத அளவுக்கு எனக்கு என்று ஒரு பெட்டியை செய்து உள்ளே வைத்து அதை என்னை தூக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். என்றால் ஃபாத்திமா நாயகியினுடைய அந்த ஒழுக்கம் அவர்கள் மறைந்ததற்கு பின்னாலும் கூட எப்படி இருந்திருக்கிறது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். தான் மரணித்ததற்கு பின்னாலும் கூட தன்னுடைய ஜனாசாவை தூக்கி செல்கின்ற பொழுது மக்கள் என்னை இப்படி எடை போட்டு விடக்கூடாது தவறுதலாக என்று எண்ணியிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கேட்டார்கள், அஃதலுன் நிசாயி மன் அஃதலுன் நிசா, பெண்களிலே சிறந்தவர்கள் யார் என்று நபி தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், பெண்களில் சிறந்தவர்கள் யார் என்று. ஒவ்வொருவர்களும் பெண்களில் சிறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் ஒவ்வொருவர்களும் சொல்லிக் கொண்டே இருக்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய வரிசை வருகிறது. இன்னும் ஒரு சில ஆட்களுக்கு பின்பு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு இடத்தில் அந்த கேள்வி வரும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் மெதுவாக சென்று தங்களுடைய அருமை மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்கிறார்கள், பெண்களில் மிக சிறந்தவர்கள் யார்? அஃதலுன் நிசா, பெண்களில் சிறந்தவர் யார்?
உங்களுடைய தந்தை கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், பெண்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான பதிலை சொன்னார்கள். நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பெண்களில் சிறந்தவர்கள் யார் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு அவர்கள் கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்களாம், ஹயாவுன் அஃலலுன் நிசாய ஹயாவுன் அவு கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல நான் கேட்டு இருக்கின்றேன், பெண்களில் சிறந்தவர்கள் ஹயாவுன் வெட்கம் உள்ளவர்கள் என்று சொன்னார்களாம். பெண்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஹயா வெட்கப்படணும். 2 ஆம்பளைகள் இருக்கிறாங்களா, உள்ளே செல்வது அவர்களுக்கு முன்னால் செல்வதற்கு வெட்கப்பட வேண்டும். நெஞ்சை நிமிர்த்து கொண்டு இன்று வண்டி ஓட்டக்கூடிய காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். கேட்டால் இது ஒரு நிர்பந்தமான ஒரு காலகட்டம், ஓட்டியே ஆக வேண்டும் என்று. எல்லா இடத்திற்கும் ஆண்கள் செல்ல முடியாது, பெண்களும் சென்றே ஆக வேண்டும். எனவே கட்டாய ஒரு சூழ்நிலை, காலத்தினுடைய ஒரு கட்டாயம், பெண்களும் வண்டி ஓட்ட வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ பெண்கள் ஒழுக்கமற்றவர்களாக செல்வதை நெஞ்சை நிமிர்த்து கொண்டு என்னை தவிர யாரும் இல்லை என்று செல்லக்கூடிய அளவுக்கு பெண்கள் வண்டி ஓட்டுவதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இது நம்முடைய காலகட்டத்திலே பார்க்க வேண்டிய ஒரு கன்றாவியான ஒரு காலம், சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு. எனவே அஃலலுன் நிசாய ஹயாவுன், பெண்களிலே சிறந்தவர்கள் வெட்கப்படக்கூடியவர்கள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே பட்டம் பெற்று செல்லக்கூடிய அருமை தாய்மார்களே, நீங்கள் பிறந்த இடத்திலையும் புகுந்த வீட்டத்திலையும் நீங்கள் பழகக்கூடியவர்களிடத்திலையும் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். அதே சமயத்திலே அதன்படி கற்றுக் கொடுத்து அதன்படி அமல் செய்து நல்ல ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உலகிலையும் எல்லா விதமான நற்பாக்கியங்கள் அனைத்தையும் உங்களுக்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானா என வேண்டி விரும்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அருமையான மக்களே, திறமையான நல்ல தேர்ச்சி பெற்ற ஆலிம்களை கொண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மதரசா இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. திறமை மிக்கவர்கள், அனுபவமிக்க ஆலிம்களை கொண்டு, அனுபவமிக்க உஸ்தாத் பீவிமார்களை கொண்டு இந்த மதரசா நடைபெற்று கொண்டு இருப்பதை கண்கூடாக நாம் கண்டு மகிழ்கிறோம், கண்கூடாக நாம் பார்க்கிறோம். எனவே உங்களுடைய பிள்ளைகளை, வயதிற்கு வந்த பிள்ளைகளை மார்க்க கல்வியும் சேர்த்து அதோடு சேர்ந்து ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல நோக்கத்தோடு இங்கு மதரசா ஆரம்பிக்கப்படுகிறது. உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவுக்கு அனுப்பி வையுங்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு இந்த மதரசாவை கியாமத் நாள் வரையிலையும் அல்லாஹ் வளர செய்வானாக. அதற்காக வேண்டி ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் நிரப்பமான நிறைவான கூலியை கொடுத்துருவானா என வேண்டி விரும்பி துஆவோடு நிறைவு செய்கின்றேன். வா ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.